தேவன் இந்த உலகத்தை படைத்தார். அதை படைத்து மனிதர்களை, ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் அவர் வைத்தார். அவர்கள் தேவனுடைய சொல் கேட்டு, குரல் கேட்டு நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். ஆகவே அவர்கள் பாவம் செய்தபடியினால் அவர்களுடைய பாவங்களுக்காக தேவன் ஆளுக்கு ஒரு மிருகத்தை பலியிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் ஆடுகளை பலி செலுத்தி தோல் உடைகளை ஆதாம் ஏவாள் இருவரும் உடுத்தி கொண்டார்கள். அன்பானவர்களே, ஆகவே ஆதாம் ஏவான் காலத்திலிருந்தே மிருக பலி செலுத்தும் பழக்கம் வழக்கத்திற்கு வந்தது. ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் 2 பேர், காயின், ஆபேல். இருவரையும் நாம் அறிவோம். அந்த 2 பேரை குறித்தும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.